எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டெய்லியில் இருக்குது சார்ட்டு. நான் அன்றைக்கே சொன்னேன், இந்த இடத்துல வந்து ஒரு பை ஆகணும். கரெக்டாக க்ளோஸ் இதில் கொடுத்துருந்தா, ஆனால் ஓப்பன் ஆகினது எவ்வளோ பெருசாக அங்கே போய் பை ஆகிருக்கு பாருங்கள். இதில் ஏன் பை ஆகுதுன்னா, இதிலெல்லாம் லிமிட் ஆர்டர் நிறையா இருக்கும். எல்லோரும் அந்த இடத்துக்கு வந்தோடனே பை ஆகணுன்ட்டு நிறையா பேர் லிமிட் ஆர்டர் போட்டு வச்சுருப்பாங்க. அதனால் கண்டிப்பாக பை ஆக தான் செய்யும். மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் தான் இருந்தாலும் ஓப்பன் ஆனது கையில் ஓப்பன் ஆகி கீழே இறங்கிடுச்சு. இந்த மாதிரி அங்கங்கே கரெக்டாக ஒரு பிரேக்கு பாயிண்ட்டு, இந்த விக்கி பையர்ஸ் எல்லாம் வின் பண்ணுற இடம், ஸ்விங்கெல்லாம் நிறையா பேர் இது போட்டு வச்சுருப்பாங்க. ட்ரெண்ட் லைனு அதிலெல்லாம் லிமிட் ஆர்டர் போட்டு வச்சுருப்பாங்க. அதில் வந்தோடனே கரெக்டாக பை ஆகும். கரெக்டாக பை ஆகி மேலே போய் ஓப்பன் ஆகி திரும்ப மேலே போகாமல் கீழே இறங்கிடுச்சு. இது நல்ல ட்ரெண்டு. 5 மினிட்ல எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது 5 மினிட் கேண்டில். செல்லிங் ப்ரெஷரோடு இருக்குது. எங்கே போய் திரும்பி இருப்பாருங்களா, அங்கே ஸ்விங்கில் போய் திரும்பிட்டான். ரெண்டாவது டைம் பை ஆகுதுன்னா இனி இந்த ஸ்விங்கெல்லாம் உடச்சி போயிடும் மேலே. ஃபஸ்ட் டைம் டச் ஆகிட்டு ரெண்டாவது டைம் பையிங் ப்ரெஷர் ஆகி வந்து மேலே போச்சுன்னா இந்த இதெல்லாம் பிரேக் ஆகி அங்கே மேலே போயிடும். இங்கே டார்கெட் இங்கே வச்சு இப்போ கீழே வருது. இதோடைய டார்கெட் இதுதான். இதில் வந்து பை ஆகணும். இது எப்படி என்ட்ரி எடுக்கணும்னா, ஒரு மார்க்கெட் கீழே இறங்குது, திரும்ப பை ஆகிற மாதிரி மேலே காமிக்குது. பை ஆகிற மாதிரி இருந்தால் இந்த ஸ்விங்கை போய் டச் ஆகிருக்கணும் பார்த்துக்கணும். இது ஒரு ஸ்விங்கு, கீழே இருந்து மேலே போகும்போது ஒரு ஸ்விங்கு, அதை டச் பண்ண முடியல. அதில் போயிட்டு ஒரு இன்வெர்ட்டர் காமர். இது நம்ம ஒன்றா பையிங் ப்ரெஷர் நினச்சிடக்கூடாது. இது ஒரு ரெசிஸ்டனு. இது அந்த இடத்துல அப்படியே திரும்புறதுக்கு ரெடியாக இருக்குது. இது ஒரு பையிங் ப்ரெஷரோட ஒரு கேண்டில் இருக்குது. அங்கே ரெசிஸ்டன் இருக்கும்போது இது ஹேங்கிங் மேனாக மாறிடும். அப்புறம் இந்த இதை பையரை பிரேக் பண்ணுறான். இது ஒரு செல்லரு பிரேக் ஆகி திரும்ப இதில் இருந்து இந்த கேங்கிங் மேனுக்கு அப்புறம் ரிஜெக்ட் ஆகும். ஏன்னா இது கண்டிப்பாக கீழே தான் இறங்கும். இந்த கேங்கிங் மேன்லாம் வந்தால் கீழே தான் இறங்கும். இந்த கேண்டில் முடிஞ்ச பிறவாட்டம் என்ட்ரி எடுக்கலாம். டார்கெட்டு இவ்வளோ தான். ஃபஸ்ட்டு டார்கெட்டு இவ்வளோ தான் போவான். அது பாருங்கள், உள்ளே போயிட்டு மார்க்கெட்டு அக்ரெசிவாக இருந்ததுன்னா இதிலேருந்தே மேலே போயிருக்கும். இதிலேருந்து இந்த பையிங் ப்ரெஷர் வந்து இப்படி எப்பவுமே இப்படியே மேலே போயிருக்கணும். இவ்வளோ தூரம் போயிருக்கணும். அதை பிரேக் பண்ணி போகுதுன்னா இதை தாண்டி க்ளோஸ் கொடுக்கும். இப்படி கொடுத்து அப்புறம் இதில் ஒரு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் மேலே போயிடும். இது மேலே போகலன்ட்டு சொல்லுது. இந்த செல்லர் ஓப்பனுக்கு உள்ளே வருது. அப்பவுமே சொல்லுது மார்க்கெட்டு மேலே போகாது, நான் கீழே இறங்கிடுவேன் அப்படின்னு சொல்லுது. எப்படி இங்கே வந்து மேலே போகணும். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்விங்கு. நம்ம எப்போதும் ஃபஸ்ட்டு ஸ்விங்கு எடுக்கக்கூடாது. ரெண்டாவது டைம் ஸ்விங்கு தான் எங்கே ட்ரெண்டுன்னு கண்டுபிடிக்கணும். இது இறங்கினது ஃபஸ்ட்டு ஸ்விங்கு. இந்த செல்லர் ஓப்பனுக்கு உள்ளே போயிடுச்சு. அப்போ டவுன் ட்ரெண்டுன்னு காமிக்குது. அதுக்கு மேலே போயிருந்தால் அப் ட்ரெண்டாக மாறி இருக்கும். இனி எங்கே போகணும்னா இந்த கேண்டில் நம்ம இதுதான் ஓப்பன் கேண்டில். அவ்வளோ தூரம் தான் போகும். ஏன்னா மேலே இது செல்லிங் ப்ரெஷர் உள்ள கேண்டில். நல்லது செல்லிங் ப்ரெஷரு, செல்லரு ஒரு நல்ல ஸ்ட்ராங்கானது. அங்கேருந்து ஒரு கரெக்டாக ஒரு இதில் இருந்து தான் திரும்பி இறங்குது. இதில் திரும்புது. இதில் மேலே ஏறும்போது கூட என்ட்ரி எடுத்துருக்கலாம். இதில் கூட என்ட்ரி எடுக்கலாம். இதில் ரிஜெக்ட் ஆச்சுன்னா இதில் இவ்வளோ தூரம் தான் டார்கெட் வச்சு ஒரு என்ட்ரி எடுக்கலாம். இதிலேருந்து இவ்வளோ தூரம் இந்த கேண்டில் முடிய வரும். அதுக்கப்புறம் உள்ளே போகுது. போனாலும் இன்னும் உள்ளே போகலை. பையர் ஓப்பனுக்கு உள்ளே போகலை. அடுத்தப்போ இந்த செல்லரில் இந்த பையர் ஓப்பனில் லைன் போடுங்க.
இந்த பையர் ஓப்பனில் லைன் போட்டாலும் டார்கெட்டை தாண்டி நம்ம வைக்கக்கூடாது. ஏன்னா எப்படியும் திரும்பவும் பார்த்துட்டு திரும்பவும் சில டைமில் உள்ளாக போயிடும், ஃபாஸ்ட்டாக போயிடும். அப்புறம் எல்லாத்தையும் லாஸ் பண்ணி விட்டுருவோம். நம்ம அந்த டார்கெட் வந்தோடனே எக்ஸிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் என்ன நடக்குது. அப்புறம் இந்த இதிலே பையர் செல்லர் வின் பண்ணிட்டான். இந்த செல்லர் இந்த பையர் வின் பண்ணிட்டான். வின் பண்ணால் இந்த கேண்டில் வந்து அதுக்கு மேலே தான் இருக்கணும், உள்ளே வரக்கூடாது. இந்த செல்லர் ஓப்பனுக்கு உள்ளே வரக்கூடாது. பையர் செல்லர் வின் பண்ணிட்டான்னா அந்த இடம் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு. அது உள்ளே வந்துச்சுன்னா அப்போ செல்லர் இருக்கான்னு அது சொல்லுது. இந்த இது வந்து இதிலே பிக்கப் ஆகி போயிருக்கணும். இந்த இடத்துல இருந்துக்கிட்டு இது உள்ளே வராமல் இந்த செல்லர் ஓப்பனுக்கு மேலேயே இந்த ரெட் கலர் கேண்டில் இருக்கணும். அப்போது வந்து கண்டினியூவாக மேலே போயிடும். இது மேலே போனாலும் திரும்பிடுவோம் அப்படின்னு சொல்லுது. இதிலேருந்து என்ட்ரி எடுத்தோன்னா இப்போ இந்த கேண்டில் உள்ளே வரல, இப்போ பைய ஆக தான் செய்யும். ஏன்னா ஒரு ஸ்விங்கை பார்த்து திரும்ப தான் செய்யும் மார்க்கெட்டு. இந்த இதுக்கு இது ஸ்விங்கு திரும்ப தான் செய்யும் மார்க்கெட்டு. அப்புறம் மேலே போகும்போது என்ட்ரி எடுத்தோன்னா இந்த ஓப்பன் கேண்டில் வீக் வரையும் லைன் போட்டு அது வரையும் தான் என்ட்ரி பண்ணார். இந்த கேண்டில் என்ட்ரி எடுத்தோன்னா 1 2 இந்த 3 கேண்டில் இவ்வளோ தூரம் தான் லைன் போட்டுக்கணும். இந்த கடைசி கேண்டில் இருக்கிறதுல அந்த இடம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த இடத்துல திரும்பி வேண்டி திரும்ப இது அப் ட்ரெண்ட் ஆக போகுதுன்னா அந்த கேண்டிலை பிரேக் பண்ணி மேலே போயிடுச்சுன்னா அப்போ அப் ட்ரெண்டாக மாறிடும். அப்படி கடைசி கேண்டில் லைட்டாக பிரேக் பண்ணி மேலே கொடுத்தா கூட அப்புறம் அப் ட்ரெண்டாக மாறிடும். அது கீழே இறங்கி திரும்ப மேலே போயிடும். இதெல்லாம் கொஞ்சம் கண்டுபிடிக்கிற கொஞ்சம் ஈஸியான மெத்தட் பார்த்துடுங்க. மேலே போக போதா கீழே இறங்க போதான்ட்டு. இந்த கடைசி கேண்டில் பிரேக் ஆகலை, கீழே இறங்கும்போது இங்கே இந்த இது கடைசி கேண்டில் இதில் வந்து கரெக்டாக சப்போர்ட் எடுக்குது. ஆனால் பிரேக் பண்ணி கீழே போயிட்டான். இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா இதில் பையர் செல்லர் வின் பண்ணுறான், கீழே தான் போவான்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னா வின் பண்ணுறான். அடுத்த கேண்டில் வந்து மேலே தான் இருக்கணும், இதில் தான் இருக்கணும். இந்த ரெட் கலர் கேண்டில் இதில் தான் இப்படி தான் இருக்கணும். அப்போ தான் இது மேலே போவோம். இந்த செல்லர் ஓப்பனுக்கு உள்ளே வந்துட்டு பையர் செல்லர் வின் பண்ணுறதுன்னா அதுக்கப்புறம் உள்ளே வந்துச்சுன்னா அப்புறம் ட்ரெண்டு மாறுது. கீழே தான் இறங்க போதுருங்க, உள்ளே மேலே போகாது. இதே சொல்லி கொடுத்துரும். இது ஒரு என்ட்ரி. இதில் திரும்ப ரிட்டன் வரும்போது எப்போ இருக்குன்னா இது ஃபஸ்ட்டு ஸ்விங்கு முடிஞ்சிட்டு 2வது ஸ்விங்கு ஸ்டார்ட் ஆகுது. இந்த இடத்துல இருந்தே என்ட்ரி எடுத்துக்கலாம். கேண்டில் முடிஞ்ச பிறகு பையர் செல்லர் வின் பண்ணிட்டான். திரும்ப ஒரு இது போடுறேன், இதில் இருந்து பார்ப்போம். கடைசி இது போட்டுடலாம். திரும்பது மார்க்கெட்டு இதில் கேண்டிலை பாருங்கள். இது அது ஒரு ரெசிஷன், இது ஒரு ரெசிஷன் வரும். ஹேங்கிங் மேன் போட்டிருக்கான், அடுத்தாப்போ ஒரு ஸ்பின்னிங் டாப் போட்டிருக்கோம். மார்க்கெட்டு ரிட்டர்ன் ஆகுது. அதே சொல்லுது மேலே போக முடியல அப்படின்ட்டு. ஹேங்கிங் மேன் போட்டாலே ரிட்டர்ன் ஆகிரும் போதுங்க, பெரும்பாலும் ரிட்டர்ன் ஆகிரும். இந்த பையர் செல்லர் வின் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ட்ரி போட்டுடலாம். இதில் திரும்ப இது உள்ளே வரோம் அப்படிலாம் எடுக்கக்கூடாது, ரீடெஸ்ட்டில் எடுக்கலாம் அப்படிலாம் எடுக்கக்கூடாது. ஏன்னா இது வந்து இதிலே ஒரு ஸ்ட்ராங்கான இதுதான். இது வந்து பிக்கப் ஆகி வருது. மேலே செல்லிங் ப்ரெஷரோடு தான் இருக்குது. இவ்வளோ தூரம் தான் போகும். இந்த கேண்டில் முடிஞ்சோடனே என்ட்ரி எடுத்துகிட்டு உங்கள் பாட்டுக்கு வெயிட் பண்ணலாம். அந்த பையரை இதில் ஒரு பையர் ஓப்பனில் லைன் போடும், உள்ளே வருதான்னு பார்க்கணும். அப்புறம் அதை பிரேக் பண்ணுது, இதில் பையர் ஓப்பனில் ஒரு லைன் போடும், உள்ளே போகலை. அப்புறம் அந்த பையர் ஓப்பனில் ஒரு லைனு. இந்த பையர் ஓப்பனில் இப்படி க்ளோஸ் கொடுத்தோன்னா அப்போ ட்ரெண்டு மாறிடும். நம்ம எப்போதும் இதை கவனமாக இருக்கணும். இதுக்குள்ளே இடரும் நடந்துட்டு போகலாம். இந்த இதை பிரேக் பண்ணி போகக்கூடாது. ஏற்கனவே நடந்த பையர் ஓப்பனாக பிரேக் பண்ணிவிட்டு வந்த பிறகு திரும்ப உள்ளே போகக்கூடாது. போயிட்டுனா ட்ரெண்டு மாறிடும், இல்லைனா கொஞ்சம் ஹோல்ட் ஆகும், ஏதாட்டும் ஒன்று பண்ணும். இது பார்ப்போம். இது நல்ல மார்க்கெட்டு, புரிஞ்சுக்கிற அளவுக்குள்ள மார்க்கெட்டு. இந்த இதில் போடுவோம், இந்த பையரில் இப்போ போடுவோம். ஆனால் இதில் ஒரு சப்போர்ட் எடுத்தாலும் கரெக்டாக அதுக்கு உள்ளே போகலை. அப்போ இன்னும் கண்டினியூவாகவே இருக்குது. இன்னும் செல்லிங் ப்ரெஷரோடு தான் இருக்குது, நல்லா ஆக்டிவாக தான் இருக்குது. அப்புறம் இதில் ஒரு லைன் போடுவோம். இதில் போனோன்னு உள்ளே போயிட்டான்.
இந்த பையர் ஓப்பனுக்குள்ளே போன உடனே ட்ரெண்டு அப்படியே மாறுது பாருங்கள். அதுக்கப்புறம் இது உடனே கண்டினியூ ஆகணும்னா இந்த இது உள்ளே வரக்கூடாது. இந்த சப்போர்ட் இருக்கலாம், இதில் லைன் போட்டு வச்சுருப்போம். பையர் செல்லர் வெண்மணத்துலேருந்து இப்படியே பிக்கப் ஆகி போகணும். அப்போ கண்டினியூவாக மேலே போயிடும். கீழே இறங்குதுன்னா இந்த இதில் ஒரு லைன் போட்டுக்கணும். மார்க்கெட்டு கீழே வரும்போது அந்த கடைசி செல்லரை ஒரு லைன் போட்டு வச்சுக்கணும். இதுவரையும் நான் எக்ஸிட் பண்ணாமல் தான் வச்சுருப்போம். ட்ரெண்டு கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்குது. இது உள்ளே வரும்போது நம்ம கரெக்டாக இருக்கணும் பார்த்துருக்கோம். இதை பிரேக் பண்ணி இந்த க்ளோஸ் பண்ணிட்டோம்னா அப்போ உடனே எக்ஸிட் பண்ணிடணும். அப்புறம் ஒரு கேண்டில் கீழே வந்தாலும் நம்ம உடனே எக்ஸிட் பண்ணணும். இந்த இடத்த விட்டு கீழே இறங்கலைன்னா திரும்ப கண்டினியூவாக மேலே ஓடிடும். இப்படி ஒரு கேண்டில் க்ளோஸ் கொடுத்துட்டோம்னா அடுத்த கேண்டில் இவ்வளோ தூரம் தான் வரும். ஏன்னா அந்த பையரை பிரேக் பண்ணி போயிட்டு இப்படி வந்து மேலே ஓடிடும். அப் ட்ரெண்டுங்கிறது இப்படி தான் மாறும்போது இந்த மாதிரி மாறிடும். இப்போ இந்த கடைசி கேண்டிலில் ஒரு லைன் போட்டு வச்சுக்கிடுவோம். இதுலேருந்தே பையாகி போயிடும், பிக்கப் ஆகிடும், மேலே போயிடும். ஆனால் இதை கீழே க்ளோஸ் கொடுத்துட்டு அப்போ ட்ரெண்ட் இன்னும் டவுன் ட்ரெண்டாக கண்டினியூ ஆகுதுன்னு பார்க்கணும். அப்புறம் திரும்பி பையர் ஓப்பன் உள்ளே போகுது. இது ஒரு இந்த வாரம் எல்லாம் ஒரு நல்ல அழகாக சொல்லி கொடுக்கு. இது ஒரு பையர் ஓப்பன் லைன் போட்டிருப்போம். திரும்பியும் பையர் ஓப்பன் உள்ளே போகுது. ட்ரெண்டு மாறப்போகுதுன்னு சொல்லுது. இங்கே மேலே உள்ளே போகுது, பையிங் ப்ரெஷரோடு உள்ளே போகுது. திரும்ப இந்த கடைசி கேண்டில் பிரேக்கி செல்லரும் இருக்கான்னு சொல்லுது. இந்த 3 இதுவும் பாருங்களேன். அந்த கடைசி கேண்டில் பிரேக் பண்ணி உள்ளே போகாமல் கீழே பிரேக் ஆகுது. அது மேலே போக முடியல, திரும்ப போகுது, திரும்ப மேலே போகுது, திரும்ப இந்த கேண்டில் பிரேக் ஆகிட்டு. அப்போ இன்னும் செல்லிங் ப்ரெஷர் தான் இருக்குது. அப்போ நாளைக்கு மார்க்கெட்டு கீழே தான் இறங்குவோம் போது இருக்குது. இன்னும் பையிங் ப்ரெஷர் வந்தாலும் அதோடைய ஸ்ட்ரென்த் இல்லை. கீழேயும் பிரேக் ஆகுது, மேலேயும் பையர் ஓப்பனுக்குள்ளேயும் மார்க்கெட் போகுது. இதில் ஒரு கொஞ்சம் ஹோல்ட் ஆகுது. என்ன தான் ஹோல்ட் ஆனாலும் மார்க்கெட்டு இறங்க தான் செய்யும் போது நான் ஏன்னா இன்னும் ஒரு கன்ஃபார்ம் கிடையாது. இந்த இதில் உள்ளே போய்ட்டு கீழே பிரேக் ஆகிடுச்சு. இந்த கடைசி கேண்டில் பிரேக் ஆகிடுச்சு. இனி மார்க்கெட்டு நாளைக்கு பிலோ ஓப்பன் தான் போடுவோம் போது, மேலே அபவ் ஓப்பன் போட மாட்டோம். ஏதாட்டும் ஒரு ட்ரெண்ட் லைன் எதுவும் அந்த மாதிரி இருந்தால் தான் பார்ப்போம். எங்கேயாட்ட ஒரு லைன் இருக்கா பார்ப்போம். இது கூட ஒரு ட்ரெண்ட் லைன் தான். அந்த இடத்துல வந்து பையாகி மேலே பிரேக் ஆகிடுச்சு. பார்த்துக்கலாம். இந்த இவ்வளோ தூரம் வரணும். பக்கத்தில் இருக்குது. நீங்கள் அடுத்த டார்கெட்டு இதுதான். இந்த கடைசியாக பையர் செல்லர் வின் பண்ண இடம் இதுதான். அதுக்கு இடையில இது ஒன்று இருக்குது. இதுதான் கடைசி. இங்கே வர டார்கெட் வரணும். அது வந்துடும். இன்னும் நாளைக்கே வந்தாலும் வர நாளைக்கு எக்ஸ்பைரி தான். நிஃப்டி எக்ஸ்பைரி தான். இந்தியன் மார்க்கெட் ரொம்ப ஸ்ட்ரென்த்து கம்மியாக தான் இருக்குது. டவுன் ஆகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு இந்த அளவுக்கு ஒரே போர்டு போட்டுச்சுன்னா நிறைய ப்ராஃபிட் கொடுக்கும். இவ்வளோ தூரம் வந்துச்சுன்னா இத்தனை பாயிண்ட்டு நம்ம 250 பாயிண்ட்டுக்கிட்ட இறங்குற வாய்ப்பு. இவ்வளோ தூரம் இறங்கிச்சுன்னா நிறையா ப்ராஃபிட் கொடுக்கும். எங்கள் நேரம் ஹோல்ட் ஆகிறக்கும் வேறு வாய்ப்பு இல்லை. எப்படியும் நாளைக்கு டவுன் ஆக தான் ஆகும். அதுக்காண்டி டவுன் ஆகணுன்னு உடனே போய்ட்டு கீழே இறங்குறதுல வாங்கிக்கிறாங்க. அங்கே என்ன நடக்குதோ அதை வச்சு எடுப்போம். 5 மினிட்டில் என்ன நடக்குது அதை பார்த்து எடுக்கணும். அவ்வளோதான். பையிங் ப்ரெஷர் வந்து பையிங் ஹேண்டில் வந்தால் மேலே தான் எடுக்கணும். எப்போதும் ரிலாக்ஸாக தான் இருக்கணும். பார்த்துட்டு அங்கங்கே அப்போ என்ன மூமெண்ட்டை நடக்கோ அதை வச்சு தான் நம்ம ட்ரேடே பண்ணணும். நாளைக்கு இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் அப்படின்ட்டுலாம் எடுக்கக்கூடாது. மார்க்கெட்டு என்ன சொல்லுதுன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அங்கே நடக்கிற கேண்டிலை வச்சு நம்ம கரெக்டாக ட்ரேட் பண்ணோம்னா லாஸ் பெரிய அளவில் வராது. இந்த மாதிரி பாருங்கள்.